பழனி கோவில் மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பழனி கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். பழனி பால தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரிப்பு செய்ததாக அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. பழனி கோவில் அடிவாரத்தில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை சில தனிநபர்கள் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார்கள் வந்தது. தகுதி இல்லாத ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர், கிரயம் எழுதி கொடுத்தவர், வாங்கியவர்கள் மீது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சார்பில் பழனி மலையடிவார காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை அடுத்து 4 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருந்தது. பத்திரப்பதிவினை ரத்து செய்தும் பத்திரப்பதிவு மேற்கொண்ட அலுவலர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக பத்திரப்பதிவுத்துறை தலைவர், திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் உள்ளிட்டோருக்கு விரிவான அறிக்கையும் அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டு இருக்கிறார். 100 கோடி அளவில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகிறது. அது தொடர்பாகவும் விரிவாக விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.